மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும். வன்னி மரம்னா என்ன, வன்னி மரத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறேன். அதுக்கு தேவர் சொல்கிற, பிரம்மா சொல்கிறாரு, வன்னி மரம்னு நம்ம வாயால் ஒரு முறை உச்சரித்தாலே நம்ம பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி வ்ளாக். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். நம்ம செங்கல்பட்டில் தசரா போயிட்டுருக்கு. சூப்பரான திருவிழாங்க, 10 நாளைக்கு வேறு லெவல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போய்ன்னு நினைக்கிறேன். தசரா ஆரம்பித்தா அப்படின்னா நவராத்திரி கொலு கண்டிப்பாக எல்லார் வீட்டில் வந்து கொலு வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம செங்கல்பட்டில் மெயினாக நிறைய பேர் வீட்டில் வந்து கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வழக்கமாக லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வந்து 2 வீட்டில் மேஜராக கொலு வந்து கவர் பண்ணிகிட்ருப்போம். ஒன்று வந்து மலர் ஆண்டி வீட்டில் கவர் பண்ணுவோம், இன்னொன்று வந்து நம்ம ஓசுரம்மன் கோயில்கிட்ட ஒரு அங்கிள் வீட்டில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி அடிஷ்னலாக நிறைய பேர் வீட்டில் இருந்து இன்வைட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. பார்ட் 2 இந்த வாட்டி நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 1 உங்களுக்காக கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தசராக்கு இன்றைக்கி வர போகிறீங்க, ஆல்ரெடி தசரா வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் எல்லாருக்கும். செங்கை வாசியோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஆர்டி வெல்கம்ஸ். என் பேர் மீனா. எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம், 40 இயர்ஸாக வச்சிட்ருக்கோம் கொலு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் வெல்கம் போர்ட். இட் இஸ் மேட் பை ஹேண்ட். நாங்களே ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் ஆல் புத்தா, பீஸ் காட். ஓகே, எஸ். முதல்ல முந்தி விநாயகர், அதனால் வீட்டில் எப்பயுமே வெல்கம் பண்ணுறது. இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க், ஹேண்ட் பெயிண்டடு. தேங்க்யூ. வாங்க, இது எங்களோட ஃபாயர். ஸோ இதெல்லாம் வந்து எவ்ரி இயர் மாற்றி மாற்றி டெக்கரேட் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தது, எல்லா டால்ஸும். இதெல்லாம் ஹேண்ட் பெயிண்டட். ஸோ ரொம்ப யூனிக்காக, இதுக்காக நாங்கள் ஒரு 10 நாளுக்கு மேலே ஒர்க் பண்ணுவோம். எல்லாருமே வீட்டில் ஃபேமிலியே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ப்ளீஸ் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இவங்க வந்து இப்போ இந்த 10 நாளும் எனக்கு வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வாங்க. நம்ம இப்போது 9 படிக்கிட்ட வச்சுருக்கோங்க. மேலே முதல் படி எல்லாமே வந்து பெரிய தெய்வங்கள். ஆதிபராசக்தி தான் முதல்ல இருக்கிறது, முதல் படியில் இருக்கிறது ஆதிபராசக்தி. அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரர், அம்பிகை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து ஒரே உருவத்தில் வந்து 10 அவதாரமும் ஒரே இதில் இருக்கும். அது தாயார். அது வந்து கிருஷ்ணர், அர்த்தநாரீஸ்வரர் அவர். அதுக்கு அடுத்த படியில் இருக்கிறது வந்து அன்னபூரணி, மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம். இது தாயார். முருகர், மார்கண்டேஸ்வரர் திருக்கடையூரில் இருக்கிறார் இல்லைங்களா, அது அவர். கருமாரியம்மன், ஆண்டாள், அது பிரதோஷ நாயகர். கிருஷ்ணர், இது காளி, கல்கட்டா காளி. இது வந்து பாண்டுரங்கர். இவர் பழனி வந்து முருகர் வந்து ராஜாலங்காரத்தில் இருக்கிற பழனி முருகர். இது வந்து ஹைகிரீவர், லக்ஷ்மி ஹைகிரீவர். அது பிரதோஷ நேரம், அவர் பிரதோஷ நேரம். அந்த இவர் வந்து சிவன் வந்து ஆலகால விஷத்தை வந்து முதல்ல விஷம் வந்தது, அதுக்கப்புறம் தான் அமிர்தம் வந்தது. ஸோ அந்த விஷத்தை யாராவது எடுத்தால் தான் அமிர்தம் சாப்பிட முடியுன்ற கட்டத்தில் சிவன் அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டார். அந்த பொம்மை அது. அதுக்கப்புறம் சாய்பாபா, ஐயப்பன், லக்ஷ்மி நரசிம்மர், குருவாயூரப்பன், உலகளந்த பெருமாள், தட்சிணாமூர்த்தி,
படிப்புக்கே சிறந்தவர் குரு அவர். அது கீழே வந்து அடுத்த படியில் மதுரை வீரன் இருக்கார், எல்லை சுவாமி, சிதம்பரம் நடராஜர், கருமாரி அம்மன். இந்த விநாயகர் வந்து கையிலேயே வந்து பெயிண்ட் இது கிராப் பண்ணதுங்க, அது கல்ச்சர் பண்ணதுங்க, அது ஷீட்டில் வந்துட்டு காயின் வச்சு அப்படியே செதுக்குனதுங்க அது. அதுக்கப்புறம் குகன் வந்து கங்கையை கடக்கும்போது ராமர் சொன்னார் இல்லைங்களா, உங்களோட சேர்ந்து நாங்களும் ஐவர் ஆயிட்டோன்னு, அந்த இது ராமர் வந்து கங்கையை கடந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து சயன பெருமாள், அத்திவரதர். இது வந்து குபேரருக்கே சிவன் வந்து அவங்கள வந்து ஒரு காட் ஆஃப் வெல்த் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்தது. குபேரனுக்கும் அவரோட ஒய்ஃப் லக்ஷ்மி இவங்களுக்கும் நீங்கள் வந்து செல்வத்துக்கான அதிபதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து அவங்களுக்கு வரம் கொடுத்தது. இது திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தது. அம்பிகையே வந்துட்டு கோயிலில் வந்துட்டு அவர் அழும்போது அம்பிகையே அவரோட இதில் வந்துட்டு பால் கொடுத்தது. இது வந்து கருட வாகனம் சரஸ்வதி. இது வந்து இஷா ஆதியோகி. இது நம்ம குட் ஃபேமிலி. திஸ் இஸ் குட் ஃபேமிலி. எல்லா 3 பேரும் இருப்பாங்க. இது ராமர், லக்ஷ்மணர், அனுமர் எல்லாம் ஒன்றா இருக்கிறது. இது 10 அவதாரங்கள். இந்த பின்னாடி இருக்கிற பொம்மை வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. அதாவது வாசுகி வந்து இதில் இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது அவர் கிருஷ்ணரை எடுத்துகிட்டு வந்து வெளியே இவங்க கிட்ட யசோதை கிட்ட விடுறது. காவலன் தூங்குற வரைக்கும் இந்த பொம்மையில் இருக்கும். தூங்குற நேரத்தில் தான் அவங்க வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. இது பக்ஷி தீர்த்தம் திருக்கழிக்குன்றம். இப்போ இல்லை, ஆனால் உங்களோட பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பக்ஷி தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷம். அது ஔவையாரது வந்து சுட்டப்பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அது ஒரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஞானம் படைத்தவங்க. அவங்க அந்த செருக்கு அப்படின்றது அவங்களுக்கு இல்லவே இல்லை சுத்தமாக. பட் என்னமோ ஒரு நிமிஷத்தில் அவங்க வந்து முருகர் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு அதான் பசிக்குதுன்னு சொல்லி மரத்து மேலே இருக்கிறவர்கிட்ட வந்து பழம் கேட்பாங்க. அதுக்கு முருகர் கேட்பார், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ட்டு. அதுக்கு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் வந்து அந்த அம்மாவுக்கு பழத்தில் என்னப்பா சுட்ட பழம் இருக்குது சுடாத பழம் இருக்குதுன்னு கேட்டுடுவாங்க. சரின்னு அவர் பல மரத்தை உலுக்கி கீழே போட்ட உடனே அங்கேருந்து ஒரு பழத்தை அந்த அம்மா எடுத்து ஊதுவாங்க. ஊதும்போது அவங்க சொல்லுவாங்க, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, நமக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் முருகர் அவருக்கு காட்சி அளித்து அது பண்ணது. ரொம்ப அந்த செருக்குன்றதுக்கான எவ்வளோ பெரியவங்களானாலும் சின்ன செருக்கு கூட வரக்கூடாதுன்றதுக்கான மிகப்பெரிய இது அதே மாதிரி இது ஒரு ஸ்டோரி. அகத்தியர் வந்துட்டு சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிட்டுருக்காரு, தெற்குலேருந்து வடக்குக்கு. அப்போது வறண்ட நிலமாக இருந்தது. இந்த தெற்கில் இருந்த பூமி வந்து வறண்ட நிலமாக இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஒரு நதி கொடுங்க, ஜீவ நதி ஒன்று கொடுங்க, எங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஏதோ வேலையாக இல்லை எனக்கு அவசரமாக இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு நோக்கி நகர்ந்துட்டார். அப்போது ஒரு இடத்துல அவருக்கு பூஜை டைம் வந்ததுன்னு சொல்லிட்டு அவரோட கமண்டலத்தில் தண்ணி வச்சுருந்தாருங்க. அதை வச்சுட்டு அவர் பூஜை செஞ்சிட்டு இருந்தார். பூஜை செய்யும்போது ஒரு காக்கா வந்து அந்த கமண்டலத்தை தள்ளிடும். அது ஜீவ நதியாக இப்போவும் வைகை நதியாக வருது. அந்த அப்போ வந்து விநாயகர் காட்சி அளித்து உங்கள் கமண்டலத்திலேருந்து தான் இங்கே ஜீவநதி உருவாகணும்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இது ஆஞ்சநேயர், இது வேளாங்கண்ணி மாதா, ரெண்டுமே வேளாங்கண்ணி மாதா, சரஸ்வதி. அடுத்த படியில் எல்லாமே குருக்கள் தான் இருக்கிறாங்க. ராகவேந்திரர்,
ஆதிசங்கரர், திருவள்ளுவர், இவர் அவரும் வள்ளலார், இவர் ராமலிங்க அடிகளார், அவர் காந்தி, அவர் மேரி மாதா அவங்க. இது வந்து முத்தங்கி சேவை, திருப்பதியிலே பண்ணுறது முத்தங்கி சேவை. இந்த கோலமெல்லாம் நானே போட்டதுங்க. ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸும் நான் பண்ணதுங்க. வணக்கம். இவங்க வந்து பாலா திரிபுர சுந்தரி. பாலா திரிபுர சுந்தரினா பாலானாவே குழந்தை காமாட்சி. இவங்களுடைய ஒரிஜினல் இடம் வந்து நெமிலின்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது. அப்போ வந்து காஞ்சி பெரியவர் வந்து ஒரு வாட்டி அவருக்கு கனவில் வந்து இந்த அம்மா வந்து குழந்தை வடிவமாக வந்து காட்சி கொடுத்து, நெமிலியில் நான் இருக்கிறேன் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டாங்க. அந்த பீரியடில் அவர் போய் அங்கே தான் அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவங்க வந்து 2-3 பேர் போய் பாலாறு ஆற்றுக்கிட்ட அவங்க கிடைச்சாங்க. அரக்கோணம் டு காஞ்சிபுரம் வர வழியில் நெமிலின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இன்றைக்கி ஒரு பெரியவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தக்கிட்ட அந்த அம்மா இருக்காங்க. இப்போ வந்து நம்ம கரும்பாக்கம் பக்கத்தில் செம்பாக்கத்தில் கோயில் கட்டி வழிபாடு பண்ணுறாங்க. இந்த தீம் வந்து அறுபடை தீமு. அறுபடையும் வேல்மாறலும் சேர்ந்த ஒரு தீம் இது. வேல்மாறல்ன்றது வந்து இப்போ வந்து சச்சிதானந்த சுவாமிகள் வந்து உருவாக்கின தீம் இது. அதில் வந்து வேல்மாறலை வந்து கான்செப்ட் பண்ணி அடுத்தது வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பழனி, அறுபடை வீழ்ந்த பழனி ஆண்டவர், அவருடைய போகருடைய கோயில். அது வந்து பாலதேவராயர் சித்தருடைய இடம். அது மூலவர் முருகர். அதனுடைய கண்டினியூட்டியாக வந்து பழமுதி சோலை, மலையும் சார்ந்த இடம். அதில் உற்சவர் மூலவர். பழனியோடைய தங்கத்தேர், பழனி தங்கத்தேருடைய உற்சவம், காவடி, பால்குடம் எல்லாம் முருகர் சம்மந்தப்பட்டதே தான் வச்சுருக்கோம். அடுத்து சுவாமிமலை முருகருடைய இடம் கும்பகோணம் அருகில் இருக்குது. அதில் அவர் பகவானுக்கு ஈஸ்வரனுக்கே அவர் ஓம் மந்திரத்தை சொன்ன இடம். திருப்பரங்குன்றம் கல்யாண ஸ்தலம். அவர் முருகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் வந்து தேவசேனாவை மணமுடிந்த இடம். இது திருச்செந்தூர் எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூரோட இடத்துல பூஜை நடக்குது. திருச்செந்தூருடைய சின்ன கான்செப்ட் தான் இது. திருத்தணி வந்து லாஸ்ட் படை வீடு. திருத்தணி மலை மேலே இருக்கும். மலை மேலே கொஞ்சம் வண்டியில் போகலாம். ஸோ அதனுடைய கான்செப்ட். அவர் மூலவர், இவர் உற்சவர். அவர் ஃபுல்லாக திருத்தணி மலை அறுபடை வீடுகளுடைய கான்செப்ட். போன வருஷம் வந்து ஐவகை நிலங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு முந்தின வருஷம் திருப்பதி செட் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு கான்செப்ட் வந்து அத்திவரதர் ஃபுல்லாக வச்சுருக்கோம். எல்லாமே வந்து எங்களோட ராஜா மீனா யூடியூப் சேனலில் இருக்குங்க. எல்லா இதுவுமே இருக்குது. யூ கேன் வாட்ச். ராஜா மீனா பாலா. இந்த டீம் ஐடியாலாம் யார் கொடுக்குறாங்க? இல்லை, நாம் கடவுள் தாங்க கொடுக்குறாரு. நாங்களே தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணிவிடுவோம். சார் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபேமிலியே ஹெல்ப் பண்ணுது. வீட்டில் சர்வன்ட்ஸ் இருக்காங்க, சர்வெண்ட்டோட ஃபேமிலியே ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க இல்லையா, பாடின ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு நாள் வர்றவங்க கிடையாது. எல்லாருமே ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே இது ஒரு நிறைய பேர் சேர்ந்து செய்கிற இது ஒரு விழா தான். தேங்க்யூ. ஆமாங்க, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்கள் ஹைரோடில் தான் நாங்கள் வந்து எங்களோட பழைய வீடு இருந்ததுங்க. ரொம்ப விசேஷமாக பார்த்துருக்கேங்க. நான் ஆக்சுவலாக சென்னை பொண்ணு. ஆனால் வந்து இங்கே வரும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு 10 நாள் அந்த தெருவாகட்டும் அந்த ஊராகட்டும் ரொம்ப இதுவாக இருக்கும். தசரான்றது வந்து ஒரு நம்மளாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறோம். ஆனால் பட் வந்து அந்த 9th டே வந்து காடோடைய எல்லா சாமி வர்றது, எல்லாரோடைய அந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு இது வந்து ஒரு லைஃப் கொடுக்குது. எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் வசதிகள் கொடுத்துருக்கு. நன்றிப்பா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே,
உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. ஷண்முக கடவுளை போற்றி, சரவண துதியே போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்பா மாலை தாங்கிய தோளே போற்றி, விண்மதி வதன் வள்ளி வேலவா போற்றி போற்றி. ஆதி பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே கலியுக தேவதையே ஓம் ஸ்ரீ கருமாரியே நமோ நமக. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. புகழ் நல்வம் சொல்லி தீண்டாமல் அணை போடு தாயே, நதிகாய நேராமல் நீரூற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வழிகாட்டு தாயே. என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே. இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு செல்வம் நலம் கல்வி பொழிவின்றி வாழ, புவி மீது எமையானம் எமையென்றும் ஆள, பொன் குறையாமல் வாழ, அருளோடு பொருள் வேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும். செங்கவாசியினர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நடராஜன், இவங்க பேர் சசிகலா. நாங்கள் ஒரு 40 வருஷமாக நவராத்திரி குழு வச்சுன்னு இருக்கிறோம். இந்த குழுவால் அனைவருக்கும் பயனடைகிறாங்க. இந்த குழுவில் வந்து பாட்டு பாடுறவங்க டெய்லி பாட்டு பாடுவாங்க. அவருக்கு நாங்கள் தாம்பலம் கொடுத்து அனுப்புவோம். இந்த படிக்கட்டில் ஒரு அருவி, 2 அருவி, 3 அருவி, 4 அருவி, 5 அருவின்னு படிக்கட்டாக வச்சுருக்குறோம். 9ஆவதுல தெய்வங்களும் 8ஆவதுலேருந்து 63 ரிஷிங்களும் அதேமாதிரி வச்சுருக்குறோம். இதை பார்த்து பயனடைங்க. இந்த நவராத்திரி குழு வந்து மைசூரில் முக்கியமாக நடக்கும். அந்த பேலஸ் வந்து இப்போ இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்கும். மைசூர் அப்புறம் மைசூர் அடுத்தது நம்ம செங்கல்பட்டில் தான் தசரா. 10 நாள் திருவிழா. முதல் 3 நாள் லக்ஷ்மிக்கு, 2வது 3 நாள் பார்வதிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு. இந்த 3 பேரும் ஒரு சக்தியாகி தான் 10ஆம் நாள் மகிஷாசுர மத்தினி ஆகி இவரை சாவடிக்கிறாங்க. அது ஒரு கதையே இருக்குது. ஒரு ஆசிரமத்தில் ரிஷி உட்காந்துருக்கும்போது அவர் சீடை வந்து இதேமாரி நம்ம ஆசிரமத்துக்கு அகத்தியர் சாமி வராரு, அவரை நம்ம வந்து உபச்சரிக்கணும், அவரை பாத பூஜை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்றார். அதுக்கு அந்த ரிஷி நான் சொல்கிறார், அகத்தியருக்கு ரொம்ப குள்ளமானவர், அவர் தான் என்கிட்ட வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவருக்கு நான் பணியோட செய்ய மாட்டேன் சொல்லி திமிரா பேசுகிறார். அகத்தியனா அந்த ஆசிரமத்திற்கு வராரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அவரை அவமதிக்கிறார். அகத்தியருக்கு பொறுத்து பார்க்குறாரு. அவர் கோவம் வந்து அதனால் அவரை சமைச்சிடுறார். உடனே அவனுக்கு எருமத்தலை ஆக்கி உடம்பு ஆக்கி கீழே வந்து உடம்பாக்கி மகிஷாசுரனா போன்னு சொல்லி சமைச்சு விட்டுறார். அவன் மகிஷாசுரனாகி தேவருங்களையும் ரிஷிங்களையும் எல்லோரும் துன்புறுத்தி வதக்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போய் இறைவன்கிட்ட வந்து மன்றாடாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு. அதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை ஒரு ஆளால் சாவடிக்க முடியாது, நம்ம 3 சக்தியும் ஒன்றா சேர்ந்தால் தான் அவனை சாவடிக்க முடியும்
அதனால் நம்ம 3 சக்தியும் பூஜை பண்ணி 3 நாளாகி 9 நாள் நவராத்திரி திருவிழா பண்ணி 10ஆவது நாள் மகிஷாசுர மர்த்தினி ஆகி அவனை சாவடிக்கிறாங்க. இதுதான் செங்கல்பல்லில் வன்னி மரம் குத்தத்துன்னு ஒரு முறையாக செய்கிறாங்க. வன்னி மரம்னா வன்னி மரத்தை தேவேந்திரன் வந்து பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு, வன்னி மரம்னா என்ன, வன்னி மரத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மா சொல்கிறாரு, வன்னி மரம்னு நம்ம வாயால் ஒரு முறை உச்சரித்தாலே நம்ம பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும், நம்ம பாவெல்லாம் விலகி போவோம். வன்னி மரத்தை ஒரு முறை பார்த்தாலோ வன்னி மரத்தை ஒரு முறை வலம் வந்தாலோ பல நன்மைகள் கிடைக்கும் சொல்லி தேவேந்திரனுக்கு அறிவுரை சொல்கிறார். இந்த வன்னி மரத்தை தான் நம்ம சடங்காக செய்கிறோம். நவராத்திரி 9னா 9க்கு தனி சிறப்பு உண்டு. நவரத்னங்கள் 9, நவதானியங்கள் 9, நவகிரகங்கள் 9, அந்த 9க்கு தனி சிறப்பு உண்டு. எல்லாம் வந்து பார்த்து பயனடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புத்து மாதிரி செட் பண்ணி நாக கோயில் மாதிரி வேப்பம் பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்கிற மாதிரியும் அம்மனுங்கிழோ புத்து இருக்கிற மாதிரியும் செய்து வச்சுருக்குறோம். வந்து பார்த்து பயனடைங்க. கோயம்புத்தூரில் ஈஸா இருக்குது, நம்ம அங்கே பார்க்க முடியல சொல்லி பார்க்காதவங்க இங்கே வந்து இதேமாரி இருக்கும். ஒரு சும்மா தத்ரூபமாக செய்திருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ இதெல்லாம் செய்யலைனாலும் ஒரு சிவன் மாதிரி ஒரு இடம் வந்து போன வாட்டி டைனஸ் மாதிரி செய்தோம். அதுக்கு முன்னாடி வேலூர் பொற்கோவில் செய்தோம். அப்புறம் வந்து நம்ம திருக்கழுக்குன்றம் மலை கோயில் செய்தோம். இந்த வாட்டி இது செய்திருக்கிறோம். வந்து பார்த்து பயனடைம்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை போன வாட்டி. இங்கே வந்து நாங்கள் கொலுவில் வேண்டினோம். அந்த கொலுவில் வேண்டோம்னு அந்த அம்மா எங்கள் பிள்ளைக்கு நல்லபடியாக உடம்பு சரியாகி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் மேலும் மேலும் நல்லதே நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்கணும். அதுதான் தாழ்மையுடன் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறோம். நவராத்திரி குழு வைக்கிறது நம்ம பண்பாடு கலாச்சாரம், தமிழருக்கே உண்டான பண்பாடு கலாச்சாரம். இது எல்லார் வீட்லையும் நான் வச்சு எல்லோரும் பயன்படி மாதிரி மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும், கர்மம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வமங்கலம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லு. பை சொல்லு மாமா. பை சொல்லு. ஏகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரி அம்மா, ஒரு கோயில் கொண்ட சிவகாமி அம்மா, யாரி அம்மா. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரி அம்மா, கோல வேதவலி விஷாலாட்சி, மகோல மாமதுரை மீனாட்சி, சொற்கோயில் ஆனனெங்கு தாயே, சுழலாக வாழ்விற்கும் நன்மை நீயே. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி மகமாரி அம்மா, புவனேஸ்வரி, புறவிருக்கும் புறமிருக்கும் பரமேஸ்வரி, நாமமாய் நான் இருக்கும் அவரேஸ்வரி, நர்மங்களை வைக்கிறையும் காளீஸ்வரி, கால்களை வீற்றிருக்கும் காளீஸ்வரி, காளிகளை ரோதீஸ்வரி, உணவனே பரமேஸ்வரி, ஆதரி. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரி அம்மா, உன்னிடத்தில் உள்ளம்மா வேறிடத்தின் உறவிடத்தின் முறையிருக்கோ சரே அம்மன், அன்னையவன் இருக்க அன்னையாய் எழுதிடுதல் முறையோ அம்மா, கண்ணீரே கண்ணீரிட கவனிவா அம்மா, கையெழுத்திருக்கோ சரியோ அம்மா, சின்னவனை கேட்டு ஒரு சிரிப்பு சிறுபடி அனுப்பு. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரி அம்மா, கண்ணிரண்டும் கண்ணழகை தாட வேண்டும்,
காலிரண்டும் உன்னடவே நாட வேண்டும் பண்ணவிற்கு நான் இருக்கு பாட வேண்டும் பக்தியோடு கையிரண்டை காட வேண்டும் என்னமெல்லாம் உன்னிலே ஆட வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடைய ஆக வேண்டும் மன்னனுக்கும் சமயபுர மாரியம்மா மகளை உன்னிலே நாரியம்மா கருர நாயகியே கனகவல்லி